ஊழியர்கள் சேமநிதி வாரியமான இபிஎஃப் மலேசிய குடிமக்கள் அல்லாத தொழிலாளர்களுக்கு வரும் அக்டோபர் மாத சம்பளத்தில் இருந்து சந்தா தொகையை பிடித்தம் செய்ய தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கொள்கையின் கீழ் முதலாளிகளும் தொழிலாளிகளும் மாதாந்திர சம்பளத்தில் தலா 2 விழுக்காட்டை இபிஎஃப்க்கு சந்தா தொகையாக வழங்க வேண்டும் என்று அந்த வாரியம் குறிப்பிட்டுள்ளது. செல்லத்தக்க கடப்பிதழ்களையும் குடிநுழைவுத் துறையினரால் வெளியிடப்படும் வேலைவாய்ப்பு அட்டைகளையும் வைத்திருக்கும் மலேசிய குடிமக்கள் அல்லாத தொழிலாளர்கள் அனைவரும் இபிஎஃப்க்கு பங்களிப்பு செய்ய வேண்டியது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வீட்டு பணியாளர்கள் இதில் உள்ளடங்க மாட்டார்கள் என்று அந்த வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அமாட் ஜுல்கைரான் ஓன் தெரிவித்தார். தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த புதிய கொள்கை அமல்படுத்தப்படுகிறது என்று அவர் விவரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.